இயேசுடைய உயிர்ப்பு நம்பிக்கையின் அடித்தளமாய் மாறி போனது. இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் சமூகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. நம்ம அதிகமாக உறவு கொள்ளக்கூடிய, அன்றாடம் காணக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள், இந்து சகோதரர்கள், அவருடைய மதங்களையும் பாருங்கள், அவருடைய சமய கோட்பாடுகளை, நம்பிக்கையை பாருங்கள். நம்ம யாரையும் குறைத்து கூட்டவோ சொல்ல விரும்பல. அவரவர்களுடைய நம்பிக்கையில் அவர்களுக்கு ஆழம் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக மதிநுட்பமா நம்ம அணுகி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்தவத்தின் அடிநாதமாக இருக்கிற இயேசுடைய உயிர்ப்பு ஒரு தனித்துவமான ஒன்றாக இருக்கும். அவர் பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், உயிர்த்தார். அதான் கிறிஸ்துவனுடைய நம்ம விசுவாசத்தினுடைய மறைபொருளாக நாம சொல்லுகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்களே. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் பொருளற்றதாய் மாறி இருக்கும்.